அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும், எல்லா மக்களும், எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இப்போ இந்த இமேஜுக்கு ஏற்றப்பல தான் இப்போ சொல்ல போகிறோம். ஸோ துளசின்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று. அதுவும் கடவுளுக்கான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான் இந்த துளசி. இது எவ்வளோ நன்மை தரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது இங்கே எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விட்டமின் வந்து ஏ, டி, இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சுவாசத்துக்கு நல்லது. எந்த ஒரு கெட்டதும் நம்மளை சுற்றி அண்டாது. நிறைய பலன்கள் இதில் நிறைய சொல்கிறாங்க. வாங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம். துளசியானது வந்து காற்றில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்காக வெளியிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான துளசிக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பாருங்கள். துளாய், திவ்யா, பிரியா, துளவம், மல்லங்கள், விஷ்ணு பிரியா, பிருந்தா, கிருஷ்ண துளசி, ஸ்ரீ துளசி, ராம துளசி அப்படின்னு இவ்வளோ பேர் இருக்குது. உண்மையிலேயே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அடுத்து வந்து துளசிக்கு, இந்த புனிதமான துளசிக்கு வந்து எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, நல் துளசி, முள் துளசி, நாய் துளசி அப்படின்ட்டு நிறைய வகைகளும் இருக்குதுல்ல. இந்த துளசி வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சில வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பருக்கள்லாம் இது வந்து மறைய செய்யுது. வயசில் ஏற்பட்ட பருக்கள்லாம் மறைய செய்யுது. அப்புறம் இது எது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பால் கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா பருக்கெல்லாம் கரும்புள்ளிலாம் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு 2-3 தடவை இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சருமம் மிளிரும், நம்ம ரத்தம் வந்து சுத்திகரிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி கூட கீழாநெல்லி இலையை சேர்த்து நம்ம வந்து அரைச்சி மூஞ்சில் அப்ளை பண்ணோம்னா அந்த கருந்திட்டுகள் வந்து கரும்புள்ளியெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் வராதுன்னு சொல்கிறாங்க. வாய் துர்நாற்றத்தை போக்குன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட வைரஸையும் இது வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு காய்ச்சல், சளி, இருமலுக்கோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி, சொறி சிரங்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமேவும் அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ ஒரு நன்மைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயும் துளசி வந்து புனிதமானதும் நன்மையும் கூட. புற்றுநோய் செல்களை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு கூட இதுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நன்றி.